டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சித்தி 2 சீரியல்ல செவ்வந்தியா நடிக்கிறவங்க இப்போ விஜய் டிவிலயும் ஒரு சீரியல் பண்ண போறாங்களா, இந்த டீடைல்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் சித்தி 2. இந்த சீரியல்ல செவந்திங்கிற கேரக்டர்ல ஆக்ட் பண்றவங்களோட ரியல் நேம் நேஹா மேனன். இவங்க 1999 மார்ச் 14ல சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்க இப்போதான் ஸ்கூல் ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 5 சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. பிள்ளை நிலா, பைரவி, வாணிராணி, நிறம் மாறாத பூக்கள், தமிழ் செல்வி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலமா இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2 மூவிஸ் கூட பண்ணிருக்காங்க. இப்போ சித்தி 2 சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து நடிக்கிற ஐடியாவே எதுவும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. பிகாஸ் வந்து படிப்புல தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக நடிப்புக்கு வந்து பிரேக் போட்டிருந்திருக்காங்க. ஆனா ராதிகா மேம் வந்து 2-3 டைம்ஸ் கால் பண்ணிருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாம தான் வந்து இவங்க சித்தி 2 சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஓகே பண்ணிருக்காங்க. என்னதான் நேகா இப்போ காலேஜ் போனாலும் இன்னும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்கு தான் இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் டிவில பாக்யலட்சுமி அப்படிங்கிற சீரியல்ல நேகா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிட்டு இருக்காங்களா. இந்த சீரியல் வந்து சீக்கிரமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நேகா சொல்லியிருக்காங்க. அண்ட் நடிப்புக்கு வந்து கம்ப்ளீட்டா பிரேக் விட்டுறலாம் நினைச்சேன். பட் இப்போ சித்தி 2 சீரியலுக்கு அப்புறமா பாக்யலட்சுமி சீரியலும் நடிக்க ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு சான்ஸ் கிடைக்காது. அதனால பாக்யலட்சுமி சீரியல்ல நடிக்கிறதுக்கு நான் ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சித்தி 2 சீரியல் ஒதுங்கி இருந்தா இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்காமையே போயிருக்கும், நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு வராமையே போயிருக்கும் அப்படின்னு நேகா சொல்லியிருக்காங்க. இப்போ மீண்டும் படிப்பு நடிப்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேகா. சித்தி 2 சீரியல்ல செவந்தி கேரக்டர் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பாக்யலட்சுமி சீரியலையும் என்னோட கேரக்டர் எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம 2 சீரியலையுமே பாருங்க அப்படின்னு நேகா சொல்லியிருக்காங்க. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.